நான் பெரியாருடைய தொண்டன், அதனால திராவிட கருத்தியல் ஆதரவாளன். நான் எந்த கட்சியிலையும் நண்பர் இல்லை. இருந்தாலும் கூட நல்லது நடக்கும்போது, அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியில் ஒரு நல்ல நலத்திட்டங்கள் நடக்கும்போது போறேன். அது மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தம்பி சேகர் பாபு அவர்கள் பல நலத்திட்டங்கள் அறிவிப்பாரு. அதை வழங்கிட்டு போங்கன்னா, மற்றபடி இது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. வருவேன். வரும்போதும் கூட ஒரு தயக்கம் இருக்கும், என்னடா நம்ம ஆளுங்கட்சிக்கு போய் ஜால்ரா அடிக்கிறோமோ அப்படின்ட்டு. ஆனா 5 வருஷமா நான் சேகர் பாபு தம்பி கூப்பிட்டப்பெல்லாம் நான் வந்ததுக்கு காரணம் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் தான், அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் தான், அவருடைய நலத்திட்டங்கள் தான். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தயங்கி தயங்கி வந்தேன்னா, இப்ப சொல்ற ஒரு திமுக அனுதாபியா போன தம்பி, என்ன நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாரும் பண்றீங்க அப்படிங்கிறக்காக இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல ரொம்ப கிண்டலான நக்கல் பிடிச்சாள். என் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்க முடியல. ஓகே, பட்டு திரும்பினா அப்ப புத்தி வரும். விடுங்க, படிங்க, பட்டு திரும்ப அப்பதான் புத்தி வரும். இப்படிப்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கிறோம். முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர் அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்குது, வாயில நல்லா வருது. எனக்கு கொடுத்தா நல்லா வரும், நல்லா வரும், நல்லா வரும், எவ்வளவு வேணாலும் நல்லா வரும். என்ன இனி அந்த யாரோ இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல, என்னமோ இந்த பாடி அரிசி வெங்காயம்ட்டு அவங்க எல்லாம் திட்டுவாங்க. கவலையே பட மாட்டேன். இங்க புடுங்கி வீசிட்டு ஒண்ணும் இல்லை, இங்கிருந்து புடுங்கி வீசிட்டு போயிடும். தேவைன்னா சொல்லுங்க, எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும். நான் அது ஒரு மரியாதை அதையெல்லாம் அமைக்க வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இன்ஸ்டாகிராமில் லொட்டு ரோசுக்கு திட்டுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அது கொடுக்க நான் நிறைய எடுத்து கொடுக்குறேன். அதனால இந்த தமிழ்நாட்டை பொற்காலமாக மாற்றியது திராவிட மாடல் ஆட்சி தான். தந்தை பெரியாரின் கொள்கைகளை கனவில் ஏந்தி அதை நடைமுறைப்படுத்தி அண்ணா அதை சட்டமாக்கி, என்னங்க மிக முக்கியமான ஒரு சட்டம் சொல்றீங்க, இவ்வளவு பெண்களுக்கு இருக்கீங்க, பெண்களுக்கு சொத்தில் சமூகமை கொண்டு வந்தாரு தலைவர் கலைஞர். அதை விடவா அவர் கொண்டு வந்த அந்த அத்தனை சட்டத்தையும் வழிநடத்தி முன்னாடி கொண்டு வந்தார் நம்மளோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதை விடவா ஒண்ணும் இல்லை. இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன், நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஸ்டாலின் அவர்கள் செய்த நலத்திட்டங்களுக்கு பேரை மட்டும் மாத்தி ஸ்டிக்கரை மாத்திருங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும். நான் முதல்வன் திட்டமா வேற ஏதாச்சும் வச்சுக்கோங்க, விடியல் பயணமா வேற பேர் வச்சுக்கோங்க. அந்த பேரை மட்டும் மாட்டினீங்கனாலே உங்களுக்கு நல்ல பேர் வந்துடும். ஆனா அவர் கொண்டு வந்த நலத்திட்டத்தையும் வளர்ச்சி திட்டத்தையும் மாத்தினீங்கன்னா சரிப்பட்டு வராது, கண்டிப்பா சரிப்பட்டு வராது. என்னன்னா ஒரு இருக்க சினிமா போக, நானும் சினிமா நடிகன், சினிமா ஒரு கவர்ச்சி எல்லாம் இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம சிந்திச்சு சீர்தூக்கி பார்க்கணுங்க. நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கணும். இப்ப நான் பிராங்கா சொல்றேன், இப்ப கருத்தியல் ரீதியா ஒரு மாற்றமா, ஐடியாலஜிக்கலி ஒரு சேஞ்ச் வேணுமா அப்படின்னா, திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா, அங்க ஓட்டு போட்டுருங்க. கருத்தியல் ரீதியா இதை விட இன்னும் வேகமா ஒண்ணு வேணும்னு ஆசைப்படுறீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியை ஆட்சி கொண்டு அவங்களை முதல்வராக்குங்க, தப்பே கிடையாது. இல்ல விடுதலையிலேயே மிக முக்கியமான விடுதலை பட்டியல் இனத்தவர்களுடைய விடுதலை அப்படிங்கிறீங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அவங்க நிக்கல அவ்வளவு இடத்துல அவங்களை ஜெயிக்க வைங்க. என்ன மாற்றம் இருக்குது? ஏன்னா என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கையில என்ன சொன்னாரு, என்னுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார், அம்பேத்கர், திராவிடமும் தமிழ் தேசியம் எனது 2 கண்கள். அப்ப
இப்ப திமுக தானே அது, திமுக தான், திமுக அண்ணா திமுக அது எல்லாம் ஒண்ணுதான். தலைவர்கள் நபர்கள் மட்டும்தான் மாறுது. அந்த தலைவர்களும் நபர்களும் மாறும்போது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஸ்டாலின் என்ன செஞ்சார்? நான் நிச்சயமா சொல்றேங்க, நிச்சயமா எல்லா கட்சியிலையும் ஒரு குறை இருக்கும், விமர்சனம் இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னையும் கொண்டு போய் ஓட்டு போட்டுருவீங்களா? இருக்காதா? ஒரு அப்பாக்கு மகனுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது. அப்பா என்னங்க இப்படி பண்ணிட்டாரு, மகன் சொல்லுமா, மகன் என்ன இப்படி, அவன் சரியில்லைங்கன்னு அப்பா சொல்லுவான். கணவன் மனைவிக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது, அண்ணன் தம்பிக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது, இரண்டு நண்பர்களுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்கும். அது மேல ஒரு ஆட்சியின் மேல 5 வருடம் ஆட்சியில் இருப்பவர்கள் மேல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, விமர்சனம் இருக்கும், குறைகள் தெரியும். ஆனா அது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோமான்னு நம்ம யோசிக்க வேண்டாமா? ஓகே, போட்டுட்டீங்க, இனிமேலையாவது கேள்வி கேட்டு பழகுங்க, கேள்வி கேட்டு பழங்க. பெரியார் நமக்கு சொல்லி கொடுத்தது, அண்ணல் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது, மார்க்ஸ் சொல்லி கொடுத்தது, ஏன் என்ற கேள்வி கேளுங்கள் அப்படிங்கிறதா.